ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட தமிழ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால், அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னே சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. இருந்தாலும் ஒரு பேசிக்காக படிக்கிறவங்களுக்கு இது பெரிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஃபஸ்ட்டு கற்றுக்கிறவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். என்னென்னா HTMLனால் ஒன்றும் இல்லை, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ அது ஒன் ஆஃப் தி ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் இன்புட் கொடுத்தா அவுட்புட் தர இருக்கவே ரொம்ப பேசிக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இந்த HTML. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த வெப் டெவலப்மெண்ட், இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்களே, இப்போ இந்த கூகுள் இந்த இதெல்லாம் பார்க்குறீங்கள, ப்ளஸ் இந்த டேப் இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே HTML ப்ளஸ் CSS, அது போக நிறைய இருக்குது, AngularJS, அந்த மாதிரி இருக்கிறதோட சேர்த்து பண்ணாக்க முன்னாடி பார்க்குறது, பின்னாடி இது என்ன சொல்லுவாங்கன்னா UI ஃப்ரண்ட், அதாவது யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுறத வந்து டிசைன் பண்ணுறது தான் HTMLன்னு சொல்லுவாங்க. பேக்எண்டில் கோடிங்னா எல்லாமே, நீங்கள் கோர் கோடிங் பண்ணுறது எல்லாமே பேக்எண்ட் தான். ஜாவா ஸ்கிரிப்டு, பைத்தான், ஜாவா, இந்த மாதிரி வந்து கோர் ஸ்கிரிப்டிங்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சர்வர் சைடு உங்களோட ஒரு டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணி எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும், அந்த இது செக் பண்ணணும் இந்த இது செக் பண்ணுங்கிறது பேக்ரவுண்டில் நடக்குது. ஃப்ரண்ட்டில் நீங்கள் எப்படி காட்ட போகிறீங்க அந்த டேட்டாவை, ஒரு டேட்டா கிடைக்கிது, அந்த டேட்டாவை எப்படி இதோ பாருங்கள், இப்போ காலின்னு இருக்குல்ல, அது ரவுண்டு போட்டு ஒரு அதோட சிம்பிள் வந்து அது மேலே வச்சா கெட் காலின்னு இருக்குது, அது மேலே 3 டாட்டாக இருக்குது, மோர் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்க UI, யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு வியூவை வந்து தரத்துக்கு HTML வந்து பெரிய பங்கு வகிக்கும். ஸோ இப்போ வந்து HTML நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு HTMLக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து விண்டோஸுக்கு தான் டவுன்லோட் பண்ணணும். ஏன்னா நான் விண்டோஸ் வச்சுருக்கேன். நீங்கள் உபுண்டு வச்சுருக்கீங்கனாக்கா உங்களுக்கு என்ன ஓஎஸோ, டிபிஎன் உபுண்டு இல்லைனா ரெட் ஹேட்டு இதுக்கெலாம் இது, மேக்குக்கு இது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஜஸ்ட்டு 72 MB தான். இப்போ பார்த்தீங்கன்னா VS கோடு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம இப்போது அதை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து எந்தெந்த ஸ்கிரிப்ட்ஸ்லாம் பண்ணலான்னு சொல்லி போட்டிருப்பாங்க கீழே. நீங்கள் எந்த ஒரு நோட் பேடில் கூட இதை பண்ணலாம். நான் சும்மா உங்களுக்கு பேசிக்காக பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு டூலை வச்சு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் இதுக்கப்புறம் வர டூல்ஸ்லாம் வந்து வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் நீங்கள் கற்றுக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டூல் எதுக்குன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு வரப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்துட்டு லான்ச் பண்ணிட்டுங்க. இதெல்லாம் கலர் தீம் அதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். நெக்ஸ்ட் செக்ஷன் கொடுத்துங்க. இது எல்லாமே டன்னுன்னு கொடுத்துட்டு மார்க் டன்னு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ என்னன்னாக்கா நியூ ஃபைல்னு கொடுத்துக்கோங்க. நியூ ஃபைல் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பேசிக்கான ஒரு கோடு சொல்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் பேசிக்காக இந்த டுட்டோரியல் 1ல் வந்து நம்ம பேசிக்கான ஒரு
டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னென்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே HTML5 தான். HTML5ங்கிறது அதில் வேர்ஷன் ஒவ்வொரு வேர்ஷனாக வந்துருக்கு. HTML2, 3, 4, 5 இப்போ 5 தான் கரண்ட்டாக இருக்குது. ஸோ அதுதான் லேட்டஸ்ட்டு. ஸோ நீங்கள் இப்போ வந்து HTML யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 2 டேர்ம் தெரியணும். எலமெண்ட்ஸ், டேக். இது 2 தெரிஞ்சால் போதும். அந்த எலமெண்ட்ஸுன்றது என்னன்னாக்கா ஒரு டேகுக்குள்ளே எல்லாமே எலமெண்ட்ஸு. டேகுங்கிறது என்னன்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளை வச்சே சொல்கிறேன். டாக் டைப் HTMLனு போட்டுக்கிறேன். ஓகேவா? போட்டு நான் ஒரு டேக் ஓப்பன் பண்ணுறேன். HTMLனு ஒரு டேகு. அதுக்கப்புறமேட்டா அந்த HTML டேகை வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுவே ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணணும். வெப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணணும். இது உள்ள நீங்கள் என்ன பண்ணாலும் அது எலமெண்ட்ஸ் தான். எலமெண்ட்ஸ்குள்ளே சப்டேக்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது என்னென்ன டேக்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டர் டேப்னுவாங்க. ஹெட்டு வந்து எப்படி இருக்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னாக்க உங்களுக்கு புரியும். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஹெட்டுனா என்னன்னாக்கா ஹெட்டர் ஒரு பேராகிராஃபே எழுதுறீங்க, அது ஹெட்டிங் எழுதுவீங்களா அந்த மாதிரி. ஸோ HTMLங்கிறது HTML5 ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அதில் வந்து ஹெட்டிங் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். அந்த ஹெட்டிங்கில் டைட்டில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. டைட்டில்னா ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டிலுக்குள்ளே டைட்டில் இருக்கும். இப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் டைட்டில்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கீவேர்டாக எடுத்துக்குது. ஜஸ்ட் நீங்கள் டைட்டில்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். ஸோ பண்ணிவிட்டு இப்போது இது டைட்டில் வந்து என்ன இருக்குன்னா, இப்போது நீங்கள் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இப்போ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், டாக்குமெண்ட் ஃபார் விஷுவல் ஸ்டுடியோன்னு. அந்த இடத்துல என்ன வரும்னா இந்த டைட்டில் பேஜ் டைட்டில்னு சொல்லிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல கோடர் தமிழ்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன ஆகும்னாக்கா அந்த இடத்துல கோடர் தமிழ்னு சொல்லிட்டு வரும். அடுத்து வந்து இது வந்து அந்த ஹெட்டு. இதுக்கப்புறம் வந்து ஹெட்டு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்வியஸாக என்ன வரும்னாக்கா பாடின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், பாடி டேக். ஸோ அந்த டேக்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் தான் உங்கள் கண்டென்ட் எல்லாமே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் H1 ஒரு ஹெட்டிங் வந்து என்ன சொல்லுது, ஹேக்கிங் வீடியோஸ், ஹேக்கிங் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம். அடுத்து வந்து இது எல்லாமே ஒரு டேக். இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். H1ங்கிறது H1, H2, H3, H4ன்னு இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு டாக்குமெண்ட்லேயே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் ஸ்டைல்ஸ்லாம் இருக்கும், ஃபாண்ட் கலர்லாம் இருக்கும், ஃபாண்ட்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி H1ங்கிறது அதோட ஹெட்டிங். ஸோ Pங்கிறது பேராகிராஃப். அது வந்து நீங்கள் என்ன பண்ணால் பேராகிராஃப் உள்ள என்ன எழுதுறீங்கன்னாக்கா கோடர் தமிழ் சேனல் ப்ரோக்ராமிங் வீடியோஸ் அண்ட் this is for HTML tutorial 1 இப்படின்னு சொல்லி கொடுத்துட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே டேக் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கணும். இந்த டேக் ஓப்பன் பண்ணாலும் க்ளோஸ் ஆகிருக்கணும். டைட்டில் இருந்ததுன்னா அது க்ளோஸ் ஆகிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு வந்து ரன் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிக்கணும். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து HTML.htmlனு சொல்லிட்டு வரணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் வந்து இந்த ஃபைல் முடிச்சிட்டிங்க. அடுத்து வந்து ஃபைல்ஸில் போய் சேவ்னு கொடுத்து இந்த ஃபைல் நான் tutorial1.htmlனு சொல்லி சேவ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரன்னுன்னு கொடுக்கணும். ரன் வித்தவுட் டீபக்கிங் கொடுத்தீங்கன்னாக்கா குரோமில் ஓப்பன் ஆகும். ஆனால் உங்கள்கிட்ட கேட்கும் குரோமில் ஓப்பன் பண்ணணுமா இல்லை வேறு ஏதாவது ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணணுமான்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இப்போ புரியும்படி சொல்கிறேன். பக்கத்தில் வச்சு சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோடர் தமிழுங்கிறது தான் வந்து டைட்டில் சொல்கிறேன். இந்த டைட்டில் இருக்கா. அடுத்தது வந்து ஹேக்கிங் வீடியோ, அது ஹெட்டிங் 1ன்னு சொன்னேன். இதெல்லாம் நிறையா பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் மாதிரி ஃபஸ்ட்டு இதெல்லாம் செட் பண்ணிக்கிங்க. டெய்லி நான் ஒரு வீடியோ போடுறேன், அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
அடுத்தது வந்து கோடிங் தமிழ் சேனல்னு சொல்லி பேராகிராஃப்னு எழுதியிருக்கேன். ஸோ அதனால் அப்படி வந்திருக்கு. இதுவே நீங்கள் H2ன்னு சொல்லிட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. H2ன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதோட ஹெட்டிங் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும். H1 கொஞ்சம் பெருசாக இருக்கும், H2 கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது H3ன்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. H3. ஸோ அந்த H3 போட்டிங்கனாக்கா அதுக்கு ஒரு மாதிரி வரும். ஸோ இதெல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸு. இந்த சீட் கோட்ஸ் எல்லாமே நான் வந்து தரேன். நீங்கள் இப்போயே நீங்கள் கற்றுக்கிட்டு சீட் கோட்ஸை வச்சு பண்ணிங்கனாக்கா அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் கடைசியாக சீட் கோட் வச்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். HTMLனால் அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் வெறும் HTML மட்டும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை கட் பண்ணிடுறேன் பாருங்கள். Ctrl+Z வெறும் HTML வச்சுட்டு Ctrl சேவ் பண்ணிட்டு ரன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் ஓப்பன் ஆகும். ஃபைல் நேம் மட்டும் வச்சு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த HTML/HTML/ இது இருந்தாலே போதும். இப்போ அடுத்து நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லிக்காங்க. அடுத்து ஹெட்டு வந்து இருந்ததுனாக்கா ஹெட்டு எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி இப்போ பாருங்கள். எது பண்ணாலும் ஆனால் சேவ் பண்ணுங்கள், இல்லைன்னா பழைய இதுதான் சேவ் ஆகிருக்கும், அதனால் பழசு தான் ரன் ஆகும். ஸோ இப்போ ஹெட்ருனாக்கா இதுதான் ஹெட்டர். வெறும் ஹெட்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா ஹெட்டு. பாடிங்கிறது இந்த இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாமே பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுதான் பாடி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அலைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியாது. ஒரு 10,000 லைன்லாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க கோடு. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால இப்போலேருந்தே அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக அதோட நேர்கோட்டில் இருந்தால் தான் அதெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ நீங்கள் பாடியை வச்சு ரன்னுன்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிக்கோங்க. ரன்னுன்னு கொடுத்தீங்கன்னாக்கா குரோமில் ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும். பாடிக்குள்ளே இந்த H1 H2 இது சொன்னால் பேராகிராஃப்னா இது என்னன்னு சொன்னேன். இதெல்லாம் இதுலேயே வந்து நிறையா இருக்குது. டிசைன், கலர் அதெல்லாம் இருக்குது. ஸோ பேசிக் லெவல் இது தான் தெரியணும். இது எல்லாமே வந்து டாக்குமெண்ட் டைப் வந்து HTML கொடுத்ததுனால தான் இது HTML எடுத்துக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு பேசிக் சின்டாக்ஸ். இது உள்ளே இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது டேக். ஸோ இது ரெண்டும் நல்லா தெரிஞ்சு நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வச்சு தான் நான் நிறைய வீடியோஸ் போட முடியும். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ப்ரோக்ராமிங்லேயே பேசிக்ஸ். நீங்கள் ஒரு UI டெவலப்பராக ஆகுறீங்கனாக்கா ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பொறுமையாக காலேஜ் படிக்கிறீங்கனாக்கா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்று ஒன்றா கற்றுக்குங்க. இதெல்லாம் கற்றுக்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் போகும். எல்லாத்தையும் ஈஸியாக கற்றுக்கலாம். நான் ஒரே வீடியோவாக போடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 1 மணி நேரத்தில் எல்லா வீடியோவும் கவர் பண்ணியே நான் போடலாம். அது அந்தளவுக்கு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலும் புரிஞ்சுக்கிட்டு படிங்க. நல்லா தெரிஞ்சுட்டு படிங்க. எந்த டவுட்னாலும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். டெலகிராம் குரூப்பும் இருக்குது. அந்த குரூப்போட லிங்க்கும் தரேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா HTML கோடு ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கா என்கிட்ட சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா நிறைய காலேஜ் பசங்கள்லாம் எங்கே படிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.